வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ரொம்ப நாளாகவே என்னோடய வியூவர் ஒருத்தங்க கடல் பாசி கோகனட் மில்க் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி ஸ்பெஷலான ரெசிபி. இப்போ வாங்க கோகனட் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் இளநீர் எடுத்திருக்கேன், 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இளநீர் இல்லைனா வெறும் தண்ணி யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் வந்து 10 கிராம்ஸ் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 minutes எடுக்கும். கடல் பாசி நல்லா கரைஞ்சதும் இப்போ 1 கப் நார்மல் மில்க் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இப்போ சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போது இதில் ஒரு பாயில் வந்த உடனே 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் மில்க் மேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 minutes நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப பாயில் பண்ண வேணாம், ஒரு 30 secondsல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா புட்டிங் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ இது ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க, இல்லைனா செட் ஆனதுக்கப்புறம் அது வந்து அசிங்கமாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போது நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து மெலன் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மினிமம் 3 to 4 hours ஆச்சும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை கோகனட் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த பீசஸை ட்ரை கோகனட் பவுடரில் கோட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்கள் எத்தனை வெரைட்டி கடல் பாசியில் சாப்பிட்ருந்தாலும் இந்த புட்டிங்க்கு ஒரு டேஸ்ட்டே தனி தான். அந்த கோகனட் மில்க் டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டிங் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி, செய்கிறது ரொம்ப ஈஸி கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.